ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே சார். இப்போ ரொம்ப எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்து மத பண்டிகைகள், கிறிஸ்தவ மத பண்டிகைகள், முஸ்லீம் பண்டிகைகள், அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள் வேறு மாதிரி இருக்கும். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓரளவு ஒத்துப்போகும், ஒரு 80%. இந்துக்கள் கான்செப்ட் வேறு, சிலை வழிபாடு இதெல்லாம் இருக்கிறதுனால. ஆனால் நான் பார்த்துருக்கேன், சென்னையில் நம்ம திருவல்லிக்கேணியில் அந்த நவாப் ஏரியா அந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து இங்கே இந்துக்கள் இந்த குழந்தைகளை தூக்கி இந்த இதெல்லாம் போவாங்களா, அளவு குத்திலாம், அதே மாதிரி முஸ்லீம்கள் இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து முதுக போட்டு அறுத்துக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ கொடூரமாக இருக்குது. கேட்டால் ரத்தப்பள்ளி கொடுக்குறோம், கடவுளின் பேரால் கொடுக்கறத தான் இஸ்லாம் வந்து மூட நம்பிக்கைங்குது. இறைவன் பழி கேட்க மாட்டான், இறைவன் ஓ பலியை கேட்க போறானா, இறைவன் வலிமையானவன்லாம் சொல்லுது. ஆனா இவன் கத்தியை வச்சு இவனும் அடிச்சுக்கிறான். அப்ப இதெல்லாம் இங்க இஸ்லாத்துல இல்லை என்று உங்களை போன்ற மார்க்க அறிஞர்கள் சொல்றீங்க. ஆனா முகரம் பண்டிகை எப்ப பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி கத்தியை வச்சு வெட்டிக்கிறாங்க. அரசும் அதை தடுக்க மாட்டேங்குது. கேட்டா அது மத பிரச்சனையில் தலையிடுறீங்களா அப்படின்னு மத அமைப்புகள்லாம் கேட்டுருவாங்கன்னு. இது என்ன கான்செப்ட்? இப்படி எதுவும் குரான்ல இருக்கா? இது முஸ்லீம் நாடுகள் எல்லாத்துலயும் இப்படி கத்தியை வச்சு உடம்புல அடிச்சுக்கிறாங்களா? என்ன கான்செப்ட் இது? அது என்ன கான்செப்ட்னா, அதாவது இஸ்லாமிய வரலாறில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முகமது நபிக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த அலியுடைய காலத்தில் முஆவியா என்பவர் வந்து அவர் கைக்கு ஆட்சி மாறுது. அப்படி மாறும் பொழுது அவர் தன்னுடைய மகன் யசீத் என்பவரை ஆட்சி கொண்டு வர்றார். ஏறக்குறைய 6வது ஆட்சின்னு வைங்களேன். நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒரு 6வது ஆட்சின்னு சொன்னால் யசீது என்பவர் வந்து அவரை ஜனாதிபதியாக தகப்பனார் நியமிக்கிறார். நியமித்த உடனே அதை வந்து நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஹுசைன் என்பவர், இமாம் ஹுசைன்கிறாங்கல்ல, அந்த ஹுசைன் என்பவர், ஹசன்கிறவர் அண்ணன், ஹுசைன்கிறவர் தம்பி. இந்த ஹுசைன் என்பவர் என்ன செய்கிறாருன்னா, அதை எதிர்க்கிறார். உன்னுடைய ஆட்சியை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறார். எதிர்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு படை திரட்டிக்கிட்டு மக்கள்லாம் வாங்க நம்ம சண்டைக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டிக்கிட்டு போகிற மாதிரி முயற்சிகள் எடுத்து கர்பலாங்கிற ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை செய்கிறதுக்காக போகிற. யாருடைய அரசு அது? அது யசீத் என்பவர் யாருன்னு கேட்டால், நபிகள் இஸ்லாம் தானே? இஸ்லாம் தான். எப்படின்னு கேட்டால், அதாவது முதல்ல நபிகள் நாயகத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றார். அவரோட மாமனார்ல, மாமனார். உமரும் மாமனார் தான். அவர் அடுத்த ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கடுத்து உஸ்மான் அவர் மருமகன், அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கடுத்து அலி என்பவர் ஆட்சிக்கு வர்றாரு. அலியுடைய ஆட்சிக்கு பிறகு அவருடைய சந்ததிகளுக்கு அந்த ஆட்சி மாறாமல் முஆவியா என்பது நபிகள் நாயகத்துக்கு ஒரு மைத்துனர் கணக்கில் வருவார். சரி, அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர்லாம் நபிகள் நாயகத்துடைய நெருங்கிய தோழர்கள் உள்ள ஆளுக்கு தான். இந்த முஆவியா என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தனக்கு பிறகு தன் மகன் ஆட்சிக்கு வரணும்னு முடிவு நியமிக்கிறார். அவருடைய மகனுக்கு பேர் யசீத். சரி, அவர் ஆட்சிக்கு நியமித்த உடனே, எப்படி நீ ஆட்சிக்கு வந்து அப்பனுக்கு பிறகு மகனை நியமிப்பேன்னு சொல்லி எதிர்க்கிறார். யார்? நபிகள் நாயகத்துடைய பேரப்புள்ள அலியுடைய மகன். அவர் வந்து ஹுசைன் வந்து எதிர்க்கிறார். எதிர்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது என்ன கிட்டத்தட்ட குடும்ப சண்டை மாதிரி தானா? ஆட்சியில் வந்து கைப்பற்ற, அதான் ஏறக்குறைய அவருக்கு அது வரணும்னு நினைக்கிறார். அது ஏறக்குறைய அப்படிதான் வைங்களேன். அப்படி எதுவும் சட்டம் இருக்கா? அப்படி சட்டத்தில் இஸ்லாத்தில் இல்லை. இப்போ இவர் போருக்கு போகிறோன்னு அந்த கூஃபாங்கிற பகுதியெலாம், இப்போ ஈராக் இருக்குல்ல, அதான் கூஃபாங்கிற ஈராக் உள்ள என்ன செய்கிறாங்கன்னா, உசுப்பி விட்றாங்க அவரை. நம்ம சண்டைக்கு போக விட்டக்கூடாது, இதை போர் செஞ்சு அவரை அகற்றி விட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு இவருக்கு தூபத்தை போடுறாங்க. இவர் நம்பிக்கிட்டு போகிறார். போனால் அந்த படை வந்து இவங்களை வழிமறிக்க யசீதுடைய படை வருது. இவர் ஒரு படையை திரட்டிக்கிட்டு போகிறாங்கிறார். வெறும் 72 பேர் தான் இவருக்கு பின்னாடி வர்றாங்க. நபிகள் நாயகத்துடைய பேரன்கிற சொல்லி என்ன செய்ய யாரும் வரல. ஏன்னாட்டா இவர் வந்து இவர் சரி தனக்கு வேணும்னு இவர் ஆட்சிக்காக வர்றாரு, இது வந்து நம்ம ஒத்துழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே அந்த இருக்கிற அரசு ஒழுங்காக தகப்பனும் மகன் வந்துட்டு போகிறாரு, ஒழுங்காக பண்ண விட்டுற வேண்டியானா, நீ எதுக்காக எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்தக்காரங்க தவிர யாருமே பக்கத்தில் வரல. வெறுமனே 72 பேர் தான் அவரை எதிர்த்து போருக்குன்னு போகிறாங்க. 72 பேர் 2000 பேர் எதிர்த்துட்டா என்ன ஆகும்? அது போரில் அது வந்து 50 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் ஹுசைன் கொல்லப்படுறார். இது கொல்லப்பட்ட நாள் வந்து முஹர்ரம் மாதம் 10வது நாள். அவர் இந்த முஹர்ரம் பண்டிகைன்னு கேட்குறீங்க. அவர் கொல்லப்பட்டது முஹர்ரம்ங்கிற இஸ்லாமிய மாதத்தில் 10வது நாளில் அவர் வந்து அந்த இடத்துல வச்சு கொல்லப்படுறார்.
டோட்டல் அவருடைய வழிமுறை சந்ததி கம்ப்ளீட்டாக காலி. ஒரே ஒரு அவருடைய சின்ன குழந்தை, கை குழந்தை மட்டும்தான் மிச்சம். அந்த கை குழந்தை பேர் என் பேர் ஜெயினுலாபதின்னு ஒரு பேர். ஓ சரி. அவருடைய அந்த குழந்தையுடைய கை குழந்தை, அந்த குழந்தை வழியாக தான் மர வம்சம் தலைக்குது. ஹுசைனுடைய சந்ததிகள் கம்ப்ளீட்டாகவே அதை வந்து அழிக்கப்பட்டுறாங்க. அழிக்கப்பட்ட பிறகு இந்த அலியின் மீது இந்த ஷியான் ஒரு குரூப்பை பின்னாடி பேசுவோம். அதை அந்த சிந்தனையில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது அனுதாபத்தை வைத்து கொண்டு மக்கள்கிட்ட ஹுசைன் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உண்டாக்குறாங்க. அந்த இயேசுநாதர் கொல்லப்பட்டாருங்கிற வச்சு தானே ஒரு இது சித்தாந்தம் உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இவர் கொல்லப்பட்டதை வச்சு அவர் கொல்லப்பட்ட தினம் நமக்கு துக்க தினம், இது ஹுசைன் கொல்லப்பட்டதுனால நம்ம துக்கம் கொண்டாடணும்னு சொல்லி அதை துக்க தினமாக என்ன செய்கிறாங்கன்னா அறிவிக்கிறாங்க. அந்த ஷியாங்கிற குரூப் வந்து அறிவிக்கிறாங்க. அதற்கு அடையாளமாகத்தான் நம்மளும் இரத்த காயத்தைப்படுத்திக்கிறோம், நம்மளை வருத்திக்கிறோம். அவரை கொன்றாங்கல்ல, எங்களால் ஏன்றது நாங்கள் ரத்தம் சிந்துவோம், இவ்வளவு தான் எங்களுக்கு ஏலும் அப்படின்னு காட்டுவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொள்வது தான் இது. இறைவனுக்கு கொடுக்குற பழி இல்லை, அவர் வந்து ரத்தம் சிந்தியிருக்கிறார், அதனால் நம்ம அவரை நேசிக்கிறோம், அதனால் நாங்களும் ரத்தம் சிந்துறோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காயம் பெரிய காயம் வராத அளவுக்கு அப்படி லேசாக தோலை சீக்கிர அளவுக்கு சில கத்திகளை தயார் பண்ணி அதை செய்கிறாங்க. உடம்பு கீறுது, ரத்தம்லாம் கீறுது. ஆனால் பக்தியில் பார்க்கும்போது செய்யவும் செய்யும், முன்னு செய்யணும் வைங்களேன். அதுக்கான தலையை பெரிய ஆழமாக போகாது, பெரிய ஒரு ஆழமாக வெட்டிக்கிட்டு போகாது. மேத்தோல் கத்தி, நார்மல் கத்தி தான் வாங்குவாங்க, நார்மல் கத்தி. அதுக்குன்னு கத்தி தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வித்தியாசமான கத்தியாக இருக்கும். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இதில் சொல்கிறோம். அது போகும்போதே ஹசன் ஹுசைன் சொல்லிக்கிட்டு தான் வெட்டுவாங்க. ஓ சரி சரி சரி. அதை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரத்தம் கொண்டாடுவது என்பது இந்த ஷியாக்கள்னால் இப்போ ஈரானில் இந்த இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல, இவங்களும் அந்த குரூப்பில் உள்ளவங்க தான். ஓ அந்த தான் அவங்க அந்த இஸ்லாத்தில் இந்த ஷியாவை எல்லாரும் ஆதரிக்க மாட்டோம். ஷியாங்கிற ஒரு பிரிவு மட்டும்தான். ஷியான்னு சொன்னால் உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் 1000 லைட் மாஸ்க் இருக்குல்ல, 1000 விளக்கு பள்ளிவாசல்னு, அந்த பள்ளியில் 1000 லைட் இருக்கும். அதனால அந்த பள்ளிக்கு பேர் தான் 1000 விளக்கு. அதை வச்சு தான் தொகுதிக்கே பேர். ஆமா, 1000 விளக்கு தொகுதி. 1000 விளக்குங்கிறது அந்த பள்ளியில் 1000 விளக்கு இருக்கு. நிற்கிறாருல, அது 1000 விளக்குன்னு ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, ஷியாக்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல் 1000 சரவிளக்கு தொங்கும். 1000 விளக்கு உள்ள பள்ளின்னு அந்த பள்ளியை சொல்லி வந்து கடைசியில் அந்த ஏரியாவே 1000 விளக்கு ஆயிடுச்சு. அதில் உள்ளவங்க தான் செய்கிறாங்க. அந்த 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 நம்பிக்கை உள்ளவங்க யாருன்னு கேட்டால், அந்த ஷியா நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து அந்த ஹுசைன் கொல்லப்பட்டிருக்கிறாரு, நம்மளால் ஏண்ட தியாகம் செய்வோண்டு இதை செய்வாங்க. சில இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தீ மிதிப்பாங்க. நம்மளை வருத்தி கொள்ளுதல். தீ மிதிப்பாங்கன்னா இப்போ நம்ம மாரியம்மன் அதே மாதிரி. ஆனால் அதுக்கு பேர் பூக்குழின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆமாம், பூக்குழி தான் சொல்லுவாங்க. தீயில் இறங்குற பூக்குழி இறங்குறோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லாம் சின்ன பிள்ளை நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ ஒழிஞ்சிருச்சு. தமிழ்நாடு முழுசு நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்த பிறகு படிப்படியாக குறைஞ்சி உலகம் பூரா. கலைஞர் கூட கடுமையாக கண்டிச்சாரு. ஒரு அமைச்சர், ஏதோ டக்குன்னு பேர் செல்வராஜா யார் பேர் மறந்து போச்சு, ஒரு அரசு ஒரு அமைச்சரா இருந்துட்டு நீ இப்படி தீ மிதிக்கிறியா? ஆமா, கலைஞர் கேட்டு திட்டினாரு, இப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த இந்துக்கள்ல தீ மிதிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் மிதிச்சாங்க. அது குறைஞ்சிருச்சு. அதுபோக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வந்து இந்த 10வது நாள் அன்னைக்கு வந்து பஞ்சாண்டு ஒன்று எடுப்பாங்க. பஞ்சாண்டு அப்படி 5 விரல் மாதிரி இருக்கும், குதிரையில் வச்சு அதை ஊர்வலமாக கொண்டு போவாங்க. சரி, அது என்னன்னு கேட்டால் 5 கடவுள் கொள்கை. அதாவது முகமது நபி, அலி, அவங்க மனைவி ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், இது அடையாளம் தான் 5. ஓகே ஓகே. 5 பேருக்கு 5 பேர். நபிகள் நாயகம், ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க. நபிகள் நாயகம் அவருடைய மகள் பாத்திமா, மகளுடைய 2 பிள்ளைங்க, மருமகன் அலி. இந்த 5 பேரையும் குறிப்பதற்கு தான் அந்த பாஞ்சுண்டு 5. அதுலேருந்து பஞ்சா 5 கடவுள் கொள்கைன்னு ஒன்று உண்டாயிட்டானுவா. இது எல்லாமே வந்து இஸ்லாம் வந்து தடுத்திருக்கிற ஒரு காரியம். நபிகளை கடவுளை வணங்கக்கூடாது, ஒன்று. 2வது உருவத்தை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இந்த 2 முக்கியமான என்ன கேட்டால், ஒரு துக்க சம்பவத்தை 3 நாளைக்கு மேலே நான் கடைப்பிடிக்கக்கூடாது இஸ்லாமில். எங்கள் வீட்டில் தகப்பனார் இறந்துட்டாருன்னு வைங்களேன், 4வது நாளைக்கு நான் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடணும், கடை துறக்க போயிடணும், வேலைக்கு போயிடணும், படிக்க போயிடணும். அது துக்கம் எவ்வளோ மன துக்கமாக இருந்தாலும் வந்துடணும். நம்ம 3 நாள் தான் கணக்கு, 3 நாளைக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் எந்த ஒரு முஸ்லீமும் 3 நாளைக்கு மேலே தூக்கம் அனுஷ்டிக்க மாட்டாங்க. யார் இறந்தாலும் மனசில் துக்கம் இருக்கும்ல, இப்படி எல்லோரும் பழகிட்டோம்னா வராதுல்ல, சரி 3 நாள் தான் அவ்வளோதான் அப்படின்னு ஆயிடுவாங்க. இயல்பான நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. அந்த அழுவது புலம்புவது அந்த இதெல்லாம் இருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து அது காலம்தான் ஆற்றும். அது யார் இறந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தவாறு சில பேர் 1 மாதம் இருக்கும், சில பேருக்கு 6 மாதம் கூட இருக்கும். அது உள்ளுக்குள்ளே ஒரு ரணம் இருந்தாலும்
வெளியே காட்டிக்கொள்வதற்கு 3 நாளைக்கு மேலே எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்போ என்னைக்கோ இறந்து போனதுக்கு 1400 வருஷமாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் இறந்து எவ்வளோ காலம் ஆச்சு? அப்படி இருந்தால் கூட அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படையே எங்க அடிப்படையே இருந்த அது போக இந்த வீர மரணத்திற்கு துக்கம் கொண்டாடக்கூடாது. எங்கள் வீர மரணம் தானே உங்கள் கருத்துப்படி நியாயத்துக்கு போகிற பெருமையாக நினைக்கணும். பெருமையாக நினைக்கிற ஒரு மரணத்தை வந்துக்கிட்டு என்னமோ துக்கம் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுங்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கிறாரு. அப்படின்னா எத்தனையோ நபி தோழர் போர்க்களங்கள்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம துக்க நாள்னு கொண்டாடலை, இடிஞ்சு போகலை, பெருமையாக தான் சொல்கிறாங்க. இறைவனுக்காக அவங்க சாவலை உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புங்கன்ற அளவுக்கு நமக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வீர மரணங்களையும் தியாகங்களையும் சோகமாக்க கூட 2வது தடை. பொதுவாக 3 நாளைக்கு மேலே கூடாது. வீர மரணம் அறவே கூடாது. வீர மரணம்னா அவங்க அது மரணமே இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்கிறேன். அதனால தான் இந்த ஹமாஸ்லாம் நிற்கிறான். ஹமாஸில் இவ்வளவு செத்தா கூட என்ன செய்யறான்னா அவன் பாட்டு நிற்கிறான். என்னென்னு கேட்டால் வீர மரணம் தான் அடைஞ்சிருக்காரு, நோய் காசு நிலையை செத்துட்டாரு அப்படின்னு மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிற்கிறான்ல இஸ்ரேல்காரன் பைத்தியம் பண்ணி மனநோயாளியை போயிட்டு இருக்கான் இவன். அவங்களுக்கு எதுவுமே இவ்வளவு நடந்த பிறகு ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்டால் வீர மரணம் இந்த மாதிரி கோட்பாடுகளை நம்புறதுனால நம்புறேன். வீர மரணத்தினால நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு. அப்ப முகரத்தை நீங்க கொண்டாடக்கூடாதுன்னு அறிவிக்க வேண்டியதானே? அறிவிச்சுட்டு தான் இருக்கோம் நாங்க பிரச்சாரம். முகரத்தை நீங்களே ஏத்துக்க மாட்டோம். முகரம் கவர்மெண்ட் லீவெல்லாம் விடுது இல்ல? முகரம் பண்ணி லீவ் விட்டுருக்காங்க. எதுக்காக விட்டுருக்காங்கன்னு கேட்டா அந்த முகலாயர்கள் ஆட்சி இருந்துச்சுல, முகலாயர்கள்ல பாதி பேர் ஷியாவில் உள்ள ஆளுங்க, இந்த சிந்தனையில் உள்ளவங்க, டெல்லி ஆண்டவங்க. ஆமா, அவங்க காலத்துடைய அந்த தாக்கம் சுதந்திர இந்தியாவில் வெள்ளக்காரங்காலத்துல அவனும் விட்டு அதன் தொடர்ச்சியாக இவங்களும் விட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர முஸ்லீம்கள் எல்லாம் கோரிக்கை வச்சு விடலை. இது படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இந்த முகரம் பண்டிகை அரசாங்க விடுமுறை தானே, எல்லாரும் ஒரு நாள் கூட லீவு கிடைக்குதுல்ல. அதனால இந்து கிறிஸ்டின் எல்லாரும் ஜாலியா முகரமோ ரம்ஜானா தீபாவளி லீவு கிடைக்குது. எங்களுக்கு இஸ்லாத்துல நபிகள் உங்களை தான் திட்டுவாங்க, எங்களுக்கு 2 பெருநாள் தான். நோம்புக்கு ஒரு பெருநாள், ஹஜ்ஜுக்கு ஒரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் என்கிற பேர்ல ஒன்றை செய்வதாக இருந்தால் நபியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உமர் அலி எதுவும் இஸ்லாம் எதுவும் வரக்கூடாது. இவர் இப்ப எப்போ நபிகள் நாயகத்துக்கு பேர் 30 வருஷம் முன்னாடி கொல்லப்படுறாரு. அது ஏன் இஸ்லாத்தில் வருது? அது இவங்க கான்செப்ட் படி பாத்திமாலாம் கடவுள்ல வந்துடுறாங்க, அப்படிலாம் வந்துடுறாங்கல்ல. இப்போ நபிகள் நாயகத்துக்கு பிறகு நடந்த எந்த ஒன்றும் இஸ்லாம் அல்ல. அது ஒரு சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகள். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது முஹர்ரம் பண்டிகைங்கிறது. ஆனால் முஹர்ரம் பண்டிகைங்கிறது 2 வகை இருக்குது. முஹர்ரம் பண்டிகைங்கிறதுல இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டுங்கிறாங்கல்ல, அதில் முதல் மாதம் முஹர்ரம் வரும். அதனால இவங்க இஸ்லாமிய புத்தாண்டுன்னு இவங்க கொண்டாடுவாங்க. யார்? நம்ம ஷியா இல்லாதவங்க. அவன் முகரத்தை வேற ஒரு அர்த்தம் வச்சு. முகரம் வருட பிறப்பும் கிடையாதா அவங்களுக்கு? எங்களுக்கு இஸ்லாம் நபிகள் நாயகம் உண்டாக்கலையே முஹர்ரம்ங்கிறது, அவங்க உண்டாக்கிட்டு போலையே. இல்லப்பா, ஆண்டு பிறப்பு அப்படிங்கிற கான்செப்ட் அரபியர்கள் எப்படி பாக்குறாங்க, இஸ்லாம் நபிகள் நாயகம் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அந்த காபத்துல்லா, அந்த காபா இருக்கிற ஆலயம் மக்காவில், அதை இடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆபிரகாண்டு ஒரு மன்னன் ஏமன்ல இருந்து வர்றான். இப்போ ஏமன் இருக்குல்ல, ஹவுதி ஏமன், அந்த ஏமன் காலத்துல, நபி காலத்துல, நபி பிறக்க முந்தி அப்போ யானை படையோடு வர்றான். அந்த யானைப்படை அந்த அந்த இடத்துல வச்சு அழிக்கப்படுகிறது. இந்த அபாபில் பறவைகள் மூலமாக சில கற்களை கொண்டு சூடேற்றப்பட்ட கற்களை எரிந்து அதை கொன்றதாக அழிக்கப்பட்டதாக நம்பிக்கை குர்ஆன்ல இருக்குது. அந்த மாதிரி வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம அழிஞ்சு போயிடுறாங்க. இந்த காபா அதனால தான் அரபுகள்கிட்ட இன்னும் செல்வாக்கு போயிடுது. காபா இது காபா யாரும் அழிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்வாக்கு பெறுது. அப்போ நபிகள் நாயகம் அந்த யானை ஆண்டெல்லாம் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்தது எப்போன்னு கேட்டால் இந்த யானைப்படை அழிக்க வந்துச்சுல, அந்த காலகட்டத்தில். அதுல நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் எதையும் பேசுவதாக இருந்தால் யானையாண்டு 1, யானையாண்டு 2 இந்த சம்பவத்திலிருந்து தான் சொல்லுவாங்க. அந்த யானை இடித்தா அது அந்த அரபுகள் பூரா நபிகள் நாயகமும் சரி எதிரிகளும் சரி அவங்களுக்கு ஆண்டுன்னு வச்சுக்கிட்டது, சித்திரை வைகாசி வச்சுக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிட்டது யானையாண்டு 1, யானையாண்டு 2 தான் வருஷத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு தான், உமருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த இஸ்லாமிய ஆண்டுன்னு இதை கொண்டு வர்றார் அவர். அது நபிகள் நாயகம் சொன்ன ஆண்டு கிடையாது. இது இந்த புத்தாண்டுன்னு கொண்டாடுறாங்கல்ல, அவங்களுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால், நமக்குன்னு எல்லாரும் யானான்னு வச்சுக்கிறாங்க, நமக்கு மட்டும் தனியாக ஒன்று வேணும் அப்படின்னு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல, மக்காவிலேருந்து உயிருக்கு பயந்து அடைக்கலமாக மதீனாவுக்கு வர்றாங்கல்ல நபிகள் நாயகம், அதிலிருந்து நம்ம ஆண்டு ஆரம்பிப்போம். ஹிஜ்ரின்னு அதான் ஹிஜ்ரி ஆண்டுன்னு அதுக்கு பேர்.
கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆண்டு பிறப்பை அவங்க இது பண்றாங்க. ஆமாம், அதனால என்ன செய்கிறாருன்னா ஹிஜ்ரி ஆண்டுன்னு ஆரம்பித்து அதுக்கு முஹர்ரம் மாசத்தை முதல் மாசம்னு உமர் அறிவிச்சார். அதை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளனா இஸ்லாத்துக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது. ஆமா, அது வஹீலையும் இல்ல, ஹதீஸ்லயும் வஹீலையும் இல்ல, இல்ல, புகாரி எதுலயும் இல்ல. எதுலையுமே இல்லை. அது நபிகள் நாயகத்துக்கு பிந்தி செஞ்ச ஒரு ஏற்பாடு. ஓகே ஓகே. வருஷத்துக்காண்டி பேசாம யானை இதெல்லாம் அதற்கு பிறகு இவங்க மனிதர்களால் செய்யப்பட்ட ஏற்பாடு. மனிதர்களால் செய்யப்பட்ட ஒன்று தான். ஆனாலும் என்ன செய்யறான்னு விளங்காம அதான் இது நபியே செஞ்சுட்டு போன மாதிரி இஸ்லாமிய புத்தாண்டுன்னு கொண்டாடுறாங்க. அந்த முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் அவன் வந்து 10ஆம் தேதிக்கு வந்து அந்த வேலையை செய்கிறான், அந்த உடம்பை காயப்படுத்திக்கிறான். இவங்க 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து மற்ற முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க. மற்ற முஸ்லீம்கள் வந்து புத்தாண்டு தினம், இஸ்லாமிய புத்தாண்டு துவக்கம், இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பம். அதெல்லாம் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் நீங்க கொண்டாட மாட்டீங்க முஹர்ரம்? அதெல்லாம் கொண்டாட சாதாரண முஸ்லீம் கொண்டாடுறாங்க. நிறைய பேர் கொண்டாடுறாங்க. நாங்கள் தௌஹீதுல உள்ள யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு அரபு நாட்டில் கொண்டாட மாட்டாங்க. அரபு நாட்டில் கொண்டாட மாட்டாங்க. இது தர்காக்கு போறவங்க கொண்டாடுவாங்க. அவங்க கொண்டாடுவாங்க. அது இஸ்லாத்துல இல்லாத ஒன்று. அது முஹர்ரம். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. லீவு விட்டாச்சு. அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க, நாங்க தானே உங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு லீவு தந்தமா இல்லையா, இப்பெல்லாம் கொடுத்தோமா இல்லையா, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் தேவையில்லை. உங்க பேரை சொல்லி தானே அந்த கணக்கு வருது. கணக்கு உங்க பேருக்கு தானே, முஸ்லீம் தானே விடுறோம், முஸ்லீம் தானே கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. யார் கொடுத்தா, நாங்க தானே செஞ்சோம் அப்படின்னு. ஓகே. அதனால அந்த இஸ்லாத்துக்கு இந்த முஹர்ரத்துக்கு புத்தாண்டா கொண்டாடுறதும் இஸ்லாம் அல்ல. ஏன்னா எதனால இல்லைங்கிறோம்னா நபிக்கு பின்னாடி வந்த எதுவும் இஸ்லாம் அல்ல. அவர்தான் இறை தூதர். அதுக்கப்புறம் வந்தவங்க முகமது நபி பிந்தி வர்றது எப்படி நாங்க அக்செப்ட் பண்ண முடியும்? நபியோட ரத்தம், நபியோட பிள்ளை, நபியோட மாமனாரி, அதெல்லாம் யாரும் அந்த லிஸ்ட்ல வரும். ரொம்ப முஹர்ரம் பண்டிகை குறித்து உண்மையிலே இவ்வளவு புதிய விஷயங்களை இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னதில்லை. நீங்க பல இடங்களை சொல்லியிருப்பீங்க. ஆமா, நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க வேணா உங்களுடைய பணி அதே வேலை தானே, அதே வேலைனால சொல்லியிருப்பீங்க. சராசரி மக்களுக்கு, மற்ற மத வெகுஜன மக்களுக்கு போகல, கடவுள் மறுப்பாளர்கள், அவங்களுக்குலாம் அவங்க என்ன நினைப்பாங்க, முஹர்ரம் பண்டிகை பார்த்து இப்போ ஒரு பெரியாரிஸ்டத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மதமும் ஒண்ணுதான், இதுல எங்க பகுத்தறிவு இருக்கு, அவனும் தீ மிதிக்கிறான், இதை பாரு உடம்பு போட்டு வருத்திக்கிறான், இப்படி போனா கடவுள் நல்லது செய்வாரா, அப்படி செஞ்சாதான் கடவுள் நல்லது செய்வாரா, அந்த கடவுள் நல்ல கடவுளா அப்படின்னு கேட்பாங்க. அதான் கேள்வி கேட்பாங்க. கடவுள் ஒருத்தனை படைப்பாராம், அப்புறம் அவனையே வெட்டிக்க சொல்லுவாராம், என்னது இது, எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு தான் அவங்க போவாங்க. முஸ்லிம்ஸ்லேயே பலருக்கு முஹர்ரம்க்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு தெரியாது. அவன் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு இருப்பான், இவன் பாய் என்ன மோரத்துக்கு பாய் பிரியாணி நம்மள கேட்பான், நான் பாய் அது என்ன வரலாறு வேணா எடுத்துட்டு போற, பிரியாணி எங்க அப்படின்ட்டு நம்ம இந்து மற்றும் கிறிஸ்தவ நம்ம நண்பர்கள் கேட்பாங்க, நம்ம நண்பர்கள் கேட்பாங்க. சோ அதோடைய உண்மையான வரலாறு என்ன, மக்கள் மகிழ்ச்சியா இருந்துட்டு போட்டோம், ஆனா வரலாறு என்ன, காரணம் என்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி.